Hello friends, welcome to our channel Mechanical Motivator. இன்னைக்கு நம்ம private MNC jobs மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலையுமே ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் இப்போது எர்லியாக இப்போது முடிக்கிறவங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் வருதோ அதுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட், அதுவும் முக்கியமாக மெக்கானிக்கல், அது பிஇ இருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ, இது ரெண்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். 3 ஜாப் பெங்களூர், ஒன்று புனே, ஒன்று சென்னை, ஒன்று டாமன் டியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பஸ் பார்க்க போகிறோம் பெங்களூர்லேருந்து. ஸோ மாடலிங் அண்ட் ஸ்டிமுலேஷன் இன்ஜினியர் அட் ஏர்பஸ் குரூப் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பெங்களூர். ஸோ உங்கள் ஜாப் லொக்கேஷன் பெங்களூர். ஸோ ஏர்பஸ் ஒரு ஃபேமஸான கம்பெனி, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் பி நோயிங். இது ஒரு யூரோப்பியன் மல்டிநேஷ்னல் ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன். 2019 பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஏர்லைனர் மேனுஃபேக்சர் யாருன்னா அது ஏர்பஸ்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன், மேனுஃபேக்சர் அண்டு அது எங்கே விற்கிறாங்கன்னா சிவில் அண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆல் ஓவர் நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது கூட இந்த கம்பெனி கம்பெனிலேருந்து வெளியே போகிற ப்ராடக்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. மெயினாக 3 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட், செகண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ், தேர்ட் ஹெலிகாப்டர்ஸ். இல்லை இந்த ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்டாக பார்த்தா ரொம்ப லார்ஜஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அங்கேருந்து தான் வெளியே ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் பெங்களூர். உங்களுக்கு எந்த விதமான ஜாப் பொசிஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஏரோஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மாடுலேஷன், உங்களுக்கு மாடலிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ், அந்த டொமைன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸோ ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் எவல்யூட் பண்ணுறதாகட்டும், அதே சிஸ்டம் கேட்ட மாதிரி டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் இதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒரு ஏர்க்ராஃப்ட் அதோட பேஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது சிஸ்டம் டைனமிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். C and C++, மேட்லேப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். அவங்களுக்கு ப்ரிஃபரபுளாக கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நாலேஜ் அபவுட் தி கண்ட்ரோல் சிஸ்டம்னா வெல் அண்ட் குட். ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஏரோஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இதில் யாருக்கெல்லாம் டிசைர்ஸ் இருக்கோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட ரோல் பார்த்திங்கன்னா மாடலிங் அண்ட் ஸ்டிமுலேஷன் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, R&D டிபார்ட்மெண்ட், ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட்டில் எதுவும் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செகண்டாக பார்க்க போகிறது சாண்ட்விக் புனே. ஸோ இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. என்ன பண்ணணுன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அட் சாண்ட்விக் ஏஷியா ப்ரைவேட் லிமிடெட் புனே. ஸோ ஜாப் லொக்கேஷன் புனே. இது ஒரு ஸ்வீடிஷ் மல்டிநேஷ்னல் இன்ஜினியரிங் கம்பெனி. மெயினாக இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தோன்னா இந்த மாதிரி மெட்டல் கட்டிங்கு, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலை ரிலேட் பண்ணி அண்ட் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது புனேயில் இருக்குது. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸ்வீடனில் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு லார்ஜஸ்ட் அண்ட் லீடிங் சப்ளையர்ஸாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 37,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 86 பில்லியன் ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 160 கண்ட்ரீஸில் வைடாக உங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை 0 to 1 year என்ன வெல் அண்ட் குட். ஜாப் லொக்கேஷன் புனே. என்ன பண்ணணும்னா மெயினாக உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் மெயினாக இருக்கும். அந்த ராக் டூல் டிவிஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே என்ன மாதிரி ஜாப்ஸ், உங்களோட ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூஷன், அந்த டேயில் ஒரு பர்டிகுலர் டேயில் ப்ரொடக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபிக்சர் ட்ராயிங் ஆகட்டும், இல்லை ப்ராசஸ் மேக் பண்ணுறதாகட்டும், கேட் ட்ராயிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லேஅவுட் ட்ராயிங்லாம் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். இந்த 5Sன்னு சொல்லுவாங்க, இந்த 5S, 6 சிக்மாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கைசன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நீங்கள் வெல் வர்ஸ்டாக இருந்தால் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட்டு இதை தவிர வேறு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கேட் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் ஆன் கேட்
மோஸ்ட் டிசைரபிள் ஒன். ஒரு ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வைப்பாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் மேண்டேட்டரியான ஒன்று. மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் அண்ட் சிஎன்சி மிஷின்ஸை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். இது வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக எடுக்கிறாங்க மைனிங் அண்ட் ராக் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஃபுல் டைம் ஜாப் தான், ஆனால் 24th இருக்குது ஆல்மோஸ்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணுறது நான் ஆல்மோஸ்ட் 20th ரெடி பண்ணேன். டியூ டு ஃபியூ ரீசன்ஸ் வந்து ஒரு 3 or 4 days தள்ளிப்புறமாக இருந்துரு. இன்றைக்கி இந்த ஜாபோட இது வந்து ஓவர் ஆகிடுச்சு. மைட் பி இன் ஃபியூச்சரில் வந்துன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அல்ஸ்டான் பெங்களூர். இந்த கம்பெனி வந்து பெங்களூரில் இருக்குது. எல்எஸ்ஏ இன்ஜினியர் அட் அல்ஸ்டாம் பெங்களூர். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூர். மெயினாக இது வந்து ஃப்ரெஞ்ச் மல்டிநேஷ்னல் கம்பெனி. மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸு, அதேமாதிரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிக்னலிங், லோக்கோமோட்டிவ்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறாங்க. வேர்ல்ட்லேயே நம்பர் 1 லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் சொன்னாங்கன்னா அல்ஸ்டாம் தான் சொல்லுவாங்க. ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸு, ட்ராம்வே, மெட்ரோலாம் இருக்கலாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுல வந்து இவங்ககிட்ட கொடுத்து பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கண்ட்ரீஸில் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. 26,000 எம்ப்ளாயிஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து பெங்களூர் தான். உங்களோட பர்பஸ் ஆஃப் தி ஜாப் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இது தவிர மெயினாக அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மெயின்டெனன்ஸ் பிளான் அங்கே ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே ஜாப் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து புதுசாக தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நீங்கள் அந்த ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே எல்லா டீட்டெயில்ஸ் நூக் அண்ட் கார்னர் சொல்லி கொடுத்துருவாங்க. இதை தவிர பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், டீமில் ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராங் டீம் பிளேயராக இருக்கணும், பீப்புளை மேனேஜ் பண்ணணும், பேசிக் நாலேஜ் இருக்கணும், இந்த ரேம், இந்த எல்எல்சி அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குட்டாக இருக்கணும், ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் எதாவது வந்தால் அதை கரெக்டாக சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரயில் அண்ட் ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை வித் தி ஹெல்ப் ஆஃப் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 4th இது வந்து ஹனிவெல் பெங்களூர். ஸோ பெங்களூர் லொக்கேஷன். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அட் ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் பெங்களூரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் எம்என்சி. மெயினாக ஏதோ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஸ்பேஸ், பில்டிங் டெக்னாலஜிஸ், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கம்பெனி இதை பேஸ் பண்ணி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைட் இருக்காங்க. ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 92nd ரேங்க்கு 2019 அந்த ரெக்கார்ட் படி சொல்கிறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,10,000 ஒர்க்கர்ஸ் மேலே இதை ஒர்க் பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 350 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஸோ பெஸ்ட் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட் அப். ஃப்ரெஷர்ஸ் போகலாம், இல்லை 0 to 2 எக்ஸ்பீரியன்ஸ்னால் மோஸ்ட் வெல்கம். என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் மெயினாக உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் கொஞ்சம் வெல்வர்ஸ்டாக இருக்கணும். டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைம் ஸ்டாண்டர்ட்ஸு, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், டூலிங்லாம் கொடுக்குறாங்களா அதை பற்றிலாம் ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. இதை தவிர கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐடியா ஜென்ரேஷன், ரிஸ்க் அனாலிசிஸ், டீம் கோஆர்டினேஷன், பேசிக்காக இந்த ஸ்கில்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இன்டெகிரேட்டட் சப்ளை செயின் கீழே வருது. ஃபுல் டைம் ஜாப் தான். லாஸ்ட் டேட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 5th நம்ம பார்க்க போகிறது வந்து வெஸ்டாஸ். ஸோ வெஸ்டாஸ் இஸ் எ ஃபேமஸ் கம்பெனி, சென்னையிலே இருக்குது. ஸோ சென்னை பேஸாக இருக்கவங்க இதுக்கு ட்ரை பண்ணலாம். சர்வீஸ் டெக்னீஷியனாக வெஸ்டாஸ் கம்பெனியில் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒரு டேனிஷ் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க 1945லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஃபேமஸான கம்பெனி. இதில் மெயினாக டிசைன், மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டலேஷன், சர்வீசிங், டர்பைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 113 ஜிகாவால்ட் விண்ட் டர்பைன்ஸ்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க, பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 81 கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட கம்பெனிஸோட லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 எம்ப்ளாயிஸ் வந்து குளோபலாக வந்து அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி கோர் கம்பெனி. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டர்பைன்ஸு, இந்த விண்மில் இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க இதுக்கு போகலாம். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் 0 to எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ விண்மில் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்காக கூட இருக்கலாம். ஸோ அங்கே என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் தெரியாது. கஸ்டமர்ஸோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ப்ளஸ் அந்த கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜாப் நேச்சர் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுவும் உங்களோட ஜாப் அங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில்
அவங்க சொல்கிறதும் மேட்ச் ஆகுமான்றது நமக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பட் ஜஸ்ட் ட்ரை டு கோ வித் இட். உங்களுக்கு நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் அந்த விண்ட் டர்பைன்ஸ் இதெல்லாம் ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறதாகட்டும், அதை தவிர வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் வித் கஸ்டமர் அண்ட் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் வாட் எவர் ப்ராஜெக்ட்ஸ் தே ஆர் கிவிங், அந்த கொடுக்குற ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஒர்க் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாகவே ஃபீல்டு ஒர்க்னு பார்த்தா நம்ம சேஃப்டி வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஹைட்ராலிக்கில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பேசிக்காக இருக்கணும். அதேமாதிரி வந்து டூல்ஸ் எல்லாம் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் போத் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன். ஸோ வேலிட் டிரைவர் லைசன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை தவிர வந்து சொல்யூஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டீம்னா அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சர்வீஸ் டெக்னீஷியனாக போவீங்க, விண்ட் டர்பைன் ஃபுல் டைம் ஜாப். ஸோ லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 31 ஜூலை வரைக்கும் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிர்கோர் டாமன், ஐடிக்கும் டியோன் டாமன் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிசைன் இன்ஜினியராக போகிறீங்க. ஸோ சிர்கோர் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷனுக்கு இது வந்து ஒரு இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ ஃப்ளூயிட் ஹேண்ட்லிங் சிஸ்டம் வந்து இதில் மெயின் டாப்பாக இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் ஆகட்டும், இல்லை கமர்ஷியல் மெரைன் ஆகட்டும், டிஃபென்ஸ், இந்த பவர் ஜென்ரேஷன்லாம் இதில் வந்து இதுக்கு கீழே வர டிவிஷன்ஸாக இருக்குது. குளோபலாக நிறைய இடத்துல இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பம்பெல்லாம் டீல் பண்ணுறது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. மினிமம் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. டாமனில் இருக்குது. ஸோ உங்களோட பார்ட் எப்படி இருக்குன்னா ஒரு வாட் டு சே, இந்த குளோபல் 2 ஸ்க்ரூன்னு இருக்குல்ல, அது வந்து அந்த கம்பெனியோட இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஜினியரிங் பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸிக்யூஷனில் நீங்கள் கொஞ்சம் வெல்வர்ஸாக இருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. இது மெயினாக வந்து நமக்கு கோர் கம்பெனி. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். பட் என்ன ஒன்றுனா நமக்கு நியர்பையில் இல்லை. ஸோ இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் அப்ளை இட். உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்து கேடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மாடலிங் சாஃப்ட்வேர், டிராஃப்டிங் ஆகட்டும், அசம்பிளி ஆகட்டும், எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த பம்போட டிசைனு, பேசிக்காக அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். யூ ஹவ் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட். ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும், டீமாகவும் ஒர்க் பண்ணணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ பேசிக்காக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிஇ டிகிரி இருந்தால் போதும். 1 or 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்கள கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டிசைன் இன்ஜினியராக போகிறீங்க, பம்ப் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல் டைம் ஜாப், லாஸ்ட் டேட்லாம் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இனி வரப்போகிற வீடியோஸ்லேயும் மெயினாக நம்ம வந்து கெரியர் ஓரியன்ட் ஆர் ஜாப் ஓரியன்ட் வீடியோஸ் தான் பார்க்குறோம். அது முக்கியமாக மெக்கானிக்கல் பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மெக்கானிக்கல் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சேனலில் மெக்கானிக்கல் ஓரியன்டாக இல்லை மெக்கானிக்கலை பேஸ் பண்ணி ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் வரும். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இது ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.